தக்ஷிசாலா குருவில் சேனலுக்கு வருக. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் உடனடியாக குழு சேரவும். பெல் பொத்தானை அழுத்தி உங்கள் கருத்துகளையும் எழுதுங்கள். முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் 6 மாதங்களில் குண்டலினி ராஜ யோகா தீட்சை மற்றும் குண்டலி செயல்படுத்தலை ஆன்லைனில் வழங்குகிறோம். குண்டலினி ராஜ யோகத்தில் நாம் என்ன கற்பிக்கிறோம்? 1. 6 மாதங்களில் குண்டலினியை எழுப்புவோம். 2. சாஸ்திரங்கள் உபனிஷத் பகவத்கீதை மற்றும் புராணங்கள் பற்றிய ஆய்வு. 3. பக்தி யோக ஞான யோகம் கர்ம யோக தியானம் யோக காயத்ரி மந்திர ஜபம் மற்றும் ராஜ யோக சமாதி. 3வது செயல்படுத்தல் கற்பிக்கப்படும். 4. 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் இந்த பிரம்ம வித்யாவை கற்றுக்கொள்ளலாம். துறவிகள் பின்பற்ற வேண்டிய 5 விதிகள். பிரம்மச்சாரியா இறைச்சியை தவிர்ப்பது, மது அருந்துவதை நிறுத்துவது, தீய பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது, குட்கா மற்றும் சிகரெட்டுகளை நிறுத்துவது. 6. உப்பு, புளிப்பு மற்றும் காரமான மசாலா பொருட்களை உணவு விதியாக குறைக்க வேண்டும். 7. யம விதிகளை பின்பற்ற வேண்டும் மற்றும் வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்களை கடைப்பிடிக்க வேண்டும். 8. தேவையில்லாமல் சுற்றித் திரிவதை குறைக்க வேண்டும். உணவை மிதமாக வெளியே உட்கொள்ள வேண்டும். வயிற்றை 4 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். 2 பங்கு உணவு, 1 பங்கு தண்ணீர் மற்றும் 1 பங்கு காலியாக இருக்க வேண்டும். மேலும் மூச்சை விளையாட விடுங்கள். 9. உங்கள் வீட்டில் உள்ள எந்த ஒதுக்குப்புறமான இடத்திலும் அமர்ந்து நாங்கள் கொடுத்த சாதனாவை செய்யுங்கள். சாதனா நேரம் அதிகாலை 4 மணி பிராமி முகூர்த்தத்தில். மாலை அந்தி விக்கிரக சாதனாவை இந்த நேரத்தில் 6 முதல் 7:30 வரை செய்ய வேண்டும். 10. நமது சாதனா செய்யும் முறை. சாதனா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து முகத்தை கழுவி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து பத்மாசனம் அல்லது சித்தாசனம் அல்லது சரளாசனம் செய்து உங்கள் உடலை நேராக வைத்திருக்க வேண்டும். சாதனாவின் போது உடல் வளைந்து விடக்கூடாது. இருப்பினும் காமம் எழும்பாமல் கவனமாக இருங்கள். 11. ஆரம்ப பிராணயாமம் நாடி சோதனா 20 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 24 முறை 10 வினாடிகள் மூச்சை உள்ளிழுத்து 10 வினாடிகள் மூச்சை வெளியேற்ற வேண்டும். பின்னர் தீட்சைக்குப் பிறகு 5 படிகள் வழங்கப்படும். இந்த சாதனாவில் ஏற்படும் 12 அனுபவங்கள். முதலில் எளிதான வேகம், பின்னர் கடினமான வேகம், பின்னர் பேரின்ப வேகம். 3 வகையான அனுபவங்கள் அனுபவிக்கப்படுகின்றன. முதலில் உடல் சூடாகிறது, பின்னர் உடலில் இருந்து வியர்வை ஆவியாகிறது, பின்னர் பயமாகிறது, பின்னர் காற்றில் மிதப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது, பின்னர் பேரின்பம் அடையப்படுகிறது. சில நாட்களில் உங்கள் குண்டலினி சக்தி உணர்வுபூர்வமாக உயர்வதை பார்ப்பீர்களா?